ஐபிஎல் தொடர் முடிஞ்சதும் அடுத்ததான் ஸ்டார்ட் ஆக போற T20 உலகக்கோப்பை தொடருக்காக ஆல்ரெடி அறிவிக்கப்பட்ட 15 பேர் கொண்ட இந்திய அணியில கேப்டனா ரோஹித் சர்மா செயல்பட போறாரு. பொதுவா கடந்த 8 ஐபிஎல் சீசன்கள்ல ரோஹித் சர்மா ஒரு தடவை மட்டும்தான் 400 ரன்களை தாண்டி இருக்காரு. மேலும் 17 ஆண்டுகால ஐபிஎல் தொடர்ல அவர் ஒரு தடவை மட்டும்தான் 500 ரன்களை தாண்டி இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில முதல் T20 உலகக்கோப்பைக்கு பிறகு ரோஹித் சர்மாக்கு குறிப்பிடும்படியான T20 உலகக்கோப்பை தொடர் இது வரைக்கும் அமையல. இப்ப ரோஹித் சர்மாவை பத்தி ஆஸ்திரேலியாவோட ஜாம்பவானான மைக்கேல் கிளார்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில ரோஹித் சர்மா கொஞ்சம் சோர்வா இருக்கலாம். அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைச்சதுன்னா அது மூலமா அவர் ஏதாவது அற்புதங்களை நிகழ்த்த வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்திய அணியோட கேப்டன் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஒரு முக்கிய வீரரா அவர் இருக்கிறதுனால அவருக்கு சரியான ஓய்வு கிடைக்கிறது இல்ல. இதனால அவர் தொடர்ந்து விளையாடிட்டு வராரு. இது மட்டும் இல்லாம அவர் அவருடைய ஃபார்மை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். கடைசி ஆட்டத்துக்கு முந்தைய நாள் அவருக்கு முதுகு பகுதியில பிடிப்புகள் இருந்து அப்படியான சமயத்துல நான் அவரை வலை பயிற்சியில பார்த்தேன். அவர் அங்க பேட்டிங் பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் அங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. இது ஒரு நல்ல அறிகுறி. அவர் வழியில போராடுற மாதிரி தெரியல. ரோஹித் சர்மா மாதிரியான ஒருத்தர் அவரோட ஃபார்மை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும். அவர் மேல இருக்கிற பிரஷர்ல கவனத்தை செலுத்தாம ஆட்டத்துல கவனத்தை செலுத்துவாருன்னு நான் நம்புறேன்னு மைக்கேல் கிளார்க் தெரிவிச்சிருந்தாரு. சோ இந்த T20 உலக கோப்பையில ரோஹித் சர்மாவோட கான்ட்ரிபியூஷன் இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு உதவும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.